ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை பண்றார். என்ன இருக்குன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. நீங்கள் நானும் யார் தெரியுங்களாங்க? வெற்றியாளர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வெற்றியாளர்கள்னு பலர் சொல்லிக் கொள்கிறாங்க. ஆனால் எல்லாம் தோல்வியை சந்திச்சவங்க. நீங்களும் நானும் தான் உண்மையான வெற்றியாளர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள யார் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாகவே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதே பிள்ளை, நீங்கள் ஆண்டவர் பிள்ளை தானே. அவர் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவர் பிள்ளையாக இருக்கீங்களே. நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு தாட் இருக்கலாம், என் வாழ்க்கையில் எப்போவுமே தோல்வி, நான் அவர் தான், எனக்கு இந்த கெப்பாசிட்டி கிடையாது, எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு பலன் கிடையாது, எனக்கு வசதி கிடையாது, ஒரு பல நெகட்டிவாகவே நீங்கள் பேசிக்கிட்டுருக்கலாம். இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது எப்போவுமே நீங்கள் எல்லாவற்றிலையும் சிறந்தவர்கள் தான். ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணி, நான் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமா, நான் உங்களை நிமிர்ந்து நடக்கிற பண்ணுகிற கர்த்தர் என்று வாக்கு பண்ணியிருக்காரு. எவ்வளோ அருமையாக நம்ம சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் எல்லாவற்றும் 2 வேர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எல்லா சூழ்நிலைகளும் தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களையும் வச்சுக்கொள்ளுங்களேன். ஆமென். சின்ன வயசுலேருந்து உங்கள் மரண தருவாயிலும் கர்த்தவங்களை எப்பொழுதும் வெற்றியாக இருக்க விரும்புகிறார். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் ஒரு வெற்றியாளர். ஆமென். நீங்களை நான் ஆராதிக்கிறோமே, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நான் ஒரு வெற்றியாளர். நமக்கு தகப்பன் அவர் வெற்றியாளர். அவர் பிள்ளைகளாக நீங்களை நான் வெற்றியாளராக தான் காணப்படணும். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசி சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிக்க கேட்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஏன் நீங்க வெற்றியாளர் சொன்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் வெற்றியாளர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவர் வெற்றி சிறந்தாருங்க. தெய்வப்பிள்ளையில் பிசாசு யோஸ்தான் இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டா முடிஞ்சிச்சு அவர் வாழ்க்கை, அவ்வளோதான். கல்லறையில் வச்சுன்னா 3 நாள் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆமென். தெய்வப்பிள்ளையில் அது பிசாசுடைய தவறான எண்ணம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக போகாமல் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை ஜெயித்தார், அவர் பாவத்தை ஜெயித்தார், பிசாசு ஜெயித்தார். தேவப்பிள்ளையில் அவர் வெற்றியாளராக இருக்கிறதுனால நீங்கள் நான் வெற்றியாளர்கள் தான். கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார். இதை டெய்லி கன்ஃபஸ் பண்ணுங்கள், இதை அறிக்கையிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே வராது. ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களில் தோற்று போயிருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன். ரோமர் 8:37 சொல்லப்பட்டிருக்கோம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறார் இருக்கிறோம். நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறும்போது முற்றிலும் எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாக காணப்படுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் நாள். இனி வர நாட்கள் உங்களுக்கு ஜெயத்தின் நாள். இதை அறிக்கை செய்யுங்க. கிறிஸ்து எனக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். நானும் வெற்றியாக சிறப்பேன். தோற்று போக மாட்டீங்க. தேவப்பிள்ளை எதுலேயும் பாவத்தில் தோற்று போக மாட்டீங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர்களை வெற்றியை தர உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறப்பா. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் பா. யாரால் கடந்த நாட்களில் தோல்விகளையே பார்த்துட்டு அவ்வளோதான் வாழ்க்கையே தோல்வி என்று கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா, அன்றைய அந்த தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறட்டுங்கப்பா. ஆமென். அன்றைய உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீ மரணத்தை ஜெயித்த கர்த்தர். அன்றைய ஸ்தோத்திரிக்கிறார். அன்றைய பாதாளத்தை ஜெயித்த கர்த்தர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறார். ஆமென். ஆமென். என்ற சத்துருவை ஜெயித்த கர்த்தர் ஆண்டவரே, எங்களை ஜெயமாய் வாழ வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த கால தோல்விகள் இன்றையோடு முற்றி போகட்டும் என்ற முற்றுப்புள்ளி வச்சிருங்க அப்பா. ஜெயத்தை நீங்கள் கட்டட்டிட்டு காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். தைரியமாக போங்க. காட் bless you.